கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய நடக்கையின் தொடர்ச்சி. எரேமியா 42 அதிகாரம் 6 வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை குறித்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தனால கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை ஆபிரகாமுடைய வாழ்வில் செய்தார். செத்துப்போன சாராளுடைய கற்பத்தை கர்த்தர் பலப்படுத்தி ஈசாக்கை கொடுத்து கர்த்தர் அவர்களை மகிழ பண்ணினார். எந்த காரியம் ஆகாதுன்னு நினைத்தார்களோ கர்த்தர் அதை ஆகும் என்று மாறச் செய்தார். காரணம் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். கர்த்தர் சவுலுடைய வாழ்வை மாற்றினதற்கு காரணம் சவுல் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தனால கர்த்தர் பவுலாய் மாற்றி வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். நம்முடைய வாழ்வில் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு மேலான அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது மாத்திரமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய அற்புதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சந்ததி கர்த்தருக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயம் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மளுடைய கீழ்ப்படிதலை பார்த்து, நம்மளுடைய உத்தமமான வாழ்வை பார்த்து கர்த்தர் நம்முடைய சந்ததியை நினைத்து ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். நம்முடைய சந்ததியை கர்த்தருக்காக சுதந்தரித்துக் கொள்வோம்.